செத்ததுக்கு அப்புறம் தான் காசு வரும்னா நான் ஏன் ப்ரோ இன்சூரன்ஸ் எடுக்கணும்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா நீங்க ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்ன்றத ஒரு கதையாவே அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்களோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 4 years old, ப்ரீ ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு 30,000 ரூபாய் ஆல்மோஸ்ட் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அந்த டைம்ல அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அதுக்கு சத்தியமா கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபீஸ் பே பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்லாம் இருக்க பட்சத்துல போயும் இன்சூரன்ஸ்க்கு போய் இவ்வளவு காசு செலவு பண்றேன்றியே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சண்டை. ஆல்மோஸ்ட் 6 months அவங்க ஃபேமிலியில இந்த சண்டை நடந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சதுன்னா, அவரோட ஜாபே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோன் கலெக்ஷன் ஏஜென்ட். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ரிஸ்க ஃபேஸ் பண்றாங்க டிரைவ் பண்ணும்போது. அதுலயும் முக்கியமா அவரோட கொலீக் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனப்போ அவர் ஃபேமிலி எப்படி சஃபர் பண்ணுச்சுன்றதை அவர் பார்த்தார். ஸோ அதனாலதான் அவர் 6 months அவர் ஒய்ஃப்ட போராடி பார்த்தார். பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கல. இந்த ஃபைட்லாம் முடிஞ்ச ஒரு 7 months லேட்டர் அவருக்கும் அதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவருக்கு ஒரு கால் போயிடுச்சு, பிளஸ் பேரலைஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலிக்கு இன்கமே இல்லை. சப்போஸ் அவர் அன்னைக்கு சண்டை போட்டப்ப அந்த அக்கா வந்து இன்சூரன்ஸ் எடுக்க ஒத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கார்பஸ் கிடைச்சிருக்கும். அந்த கார்பஸை வச்சு அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸை சால்வ் பண்ணிருக்காங்க until she gets a job. நீங்க கேட்டீங்க இல்லையா ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி. எஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் doesn't replace you, but it replaces your family's panic situation with protection.